श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृते. सञ्चारपद्धति श्लोकं 315. आसंस्कारात् द्विजपरिषदा नित्यमभ्यस्यमाना श्रेयो हेतुर्शिरसि जगतस्थायिनी स्वेन भूम्ना रङ्गाधीशे स्वयमुदयिनी क्षेप्तुमन्दं तमिश्रम् गायत्रीवत्रिचतुरपदा गण्यसे पादुगे त्वं. பதபதார்த்தம். ஹே பாதுகே, வாராய் பாதுகையே. ஆசம்ஸ்காராத், பஞ்சசம்ஸ்காரம் முதற்கொண்டு, த்விஜ பரிஷதா, பிராமணர்களுடைய கூட்டத்தினாலே, நித்தியம் தினம்தோறும், அபியசியமானா, பரிச்சயம் பண்ணப்பட்டிருக்கின்றவளும், ஸ்ரேயா க்ஷேமங்களுக்கு, ஹேதுஹு காரணமாயிருப்பவளும், ஸ்வேன தன்னுடையதான, பூம்னா பெருமையினாலே, ஜகதஹா உலகத்தினுடைய, ஷிரசி தலையிலே, அதாவது உயர்ந்த இடத்திலே, ஸ்தாயினி இருக்கின்றவளுமான, துவம் நீ, ரங்காதீஷே ஸ்ரீ ரங்கநாதனானவர், அந்தம் ஒன்றும் தெரியாமல் பண்ணுவதான, தமிஸ்ரம் பாபத்தை, க்ஷேப்தும் போக்கடிப்பதற்கு, ஸ்வயம் தான், உதயினி எழுந்தருளுகின்ற பொழுது, காயத்ரீவ காயத்ரி போல, திரிசதுரபதா 3-4 அடிவைப்புகளை உடையவளாக, கண்யசே எண்ணப்படுகிறாய் அப்படின்னு சாய்க்கிறார். அதாவது ஒவ்வொரு ஸ்ரீ வைஷ்ணவனுக்கும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பஞ்சசம்ஸ்காரம். பஞ்சசம்ஸ்காரம்னு சொல்கிறது திருவாழி திருச்சங்குகளை நம்மளுடைய அந்த தேகத்தில் பொறிச்சு இந்த நிமிஷத்துலேருந்து இந்த வியக்தியானவர் பெருமாளை சேர்ந்தவர்னு சொல்லப்படுற ஒரு முக்கியமான விஷயம் அது. இப்போ இந்த பஞ்சசம்ஸ்காரம்னு பேர் அதுக்கு. இதில் தாபம், புன்றம், மந்திரம், அதாவது திருவஷ்டாட்சரம், துவயம், சரமஸ்லோகம்ன்ற மந்திரம், அப்புறம் தாசிய பெயர், திருவாராதனம்ன்ற யாகம், இது 5 சேர்ந்ததுனால இதுக்கு பஞ்சசம்ஸ்காரம்னு பேர். இந்த பஞ்சசம்ஸ்காரம் பண்ண நாள்லேருந்து தான் ஒருத்தருக்கு பெருமாளுக்கு ஆராதனம் பண்ணுறதுக்கான அந்த யோக்கியதாம்சம் கிடைக்கிறது. பஞ்சசம்ஸ்காரம் ஆகாமல் அவள் பெருமாளுக்கு ஆராதனம் பண்ண முடியாது. ஆக இப்போது பஞ்சசம்ஸ்காரம் ஆனதுனால இதை நம்ம சாதாரணமாக சாஸ்திரயனம் அப்படின்னு சொல்லுவோம். அது ஆனதுனால இப்போ நமக்கு அந்த யோகியதாம்சம் கிடைக்கிறதுனால பெருமாளோட ஆராதனை காலத்தில் அந்த நம்ம முன்னாடி ஸ்லோகங்கள்லேயே பார்த்துருக்கோம், ஒரு தடவையும் பாதுகையை ஒவ்வொரு ஆசனத்துலேருந்து இன்னொரு ஆசனம் போகும்போதும் பாதுகையை சமர்ப்பிக்கிற அந்த யோகியதாம்சம் கிடைக்கிறது. எதனால்? இந்த பஞ்சசம்ஸ்காரத்தினால பெருமாள் ஆராதனத்துக்கு நமக்கு ஒரு யோகியதை கிடைக்கிறது. அந்த பெருமாளுக்கு ஆராதனம் பண்ணுற காலத்தில் பாதுகையை சமர்ப்பிக்கிற ஒரு யோகியதாம்சமும் நமக்கு கிடைக்கிறது. இப்போ பாதுகையானவள் நமக்கு எல்லா க்ஷேமங்களையும் கொடுக்குறாள். இது 2வது பாயிண்ட். முதல் பாயிண்ட்டு நமக்கு பாதுகையை சமர்ப்பிக்கிற பாக்கியம் கிடைக்கிறது. 2வது எல்லா க்ஷேமங்களையும் நமக்கு கொடுக்குறாள் பாதுகையானவள். அந்த பாதுகை தாயாருக்கு எல்லையில்லாத பெருமை இருக்கிறதுனால எல்லாருமே நம்ம ஸ்ரீசடாரியை தலையில் வாங்கிக்கிறோம். அந்த பாதுகையோட பெருமையை புரிஞ்சுண்டு. இது 3வது பாயிண்ட். இந்த மாதிரி பெருமாள் பாதுகையை சாத்திண்டு வீதி உலா வரும்பொழுது ஒரு 3 அடிக்கு 4 அடி நின்று தான் அவர் வீதி உலா கண்டருள்வர். அதாவது திருவீதி புறப்பாடு அப்படின்னும் போதும் இந்த மண்டகப்படி ஒவ்வொரு ஆற்றுலேயும் பெருமாளுக்கு இது சமர்ப்பிப்பா, பிரசாதம்லாம் சமர்ப்பிப்பா, அவளோட உபகாரம் சமர்ப்பிப்பா. அப்போ ஒவ்வொரு ஆற்றுலையும் நின்று போக வேண்டி இருக்கிறதுனால ஒரு 3 அடிக்கு 4 அடி நிற்பார் பெருமாள். இந்த ஆற்று வாசலில் நிற்பார், உபகாரம் சமர்ப்பிப்பா, அதை ஏற்றுப்பார். திருப்பி ஒரு 4 அடி நடந்த உடனே அடுத்த ஆற்று வாசலில் நிற்பார், உபகாரம் சமர்ப்பிப்பான். ஆக இந்த மாதிரி 3 அடிக்கு 4 அடிக்கு நின்று பெருமாள் எழுற மாதிரி ஆகிறதும் பாதுகையினோட சஞ்சாரத்தை அந்த கண்ட்ரோல்னால தான் அப்படிங்கிறது. ஆக ஒரு 4 விஷயம் இந்த மாதிரி சாய்ச்சிட்டு சுவாமி கடைசியில் முடிக்கும்போது சாய்க்கிறார். காயத்ரீவ காயத்ரி போல அப்படிங்கிற. அது என்ன காயத்ரி போல அப்படின்னு பார்த்தோன்னா, காயத்ரின்றது எவ்வளோ உசந்த மந்திரம் நமக்கெல்லாம் தெரியும். கிருஷ்ணனே கீதையில் சொல்லியிருக்க காயத்ரி சந்தசாமகம், சந்தஸ்களில் காயத்ரியாக இருக்கிறேன். அந்த மாதிரி ரொம்ப விசேஷமான சந்தஸ், அது விசேஷமான மந்திரம். அது காயத்ரி மந்திரம்ன்றது அவ்வளோ வசத்தியான மந்திரம். இப்போ அந்த காயத்ரி மந்திரத்தோட பாதுகையோட அந்த கம்பேரிசன் இந்த ஸ்லோகத்தில் நம்ம சுவாமி கொடுத்துருக்கார். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா,
காயத்ரி மந்திரத்தை எப்போ பண்ணுறதுக்கு ஒரு ஒரு குழந்தைக்கு ஒரு அதிகாரம் வருது, எப்போலேருந்து காயத்ரி மந்திரம் சேவிக்கலாம் அப்படின்னா, அவளுக்கு அந்த உபநயனம்னு ஆனாதான் காயத்ரி மந்திரத்தை சேவிக்கிறதுக்கு அதிகாரம் வருது. இது புருஷாளுக்கு தான் இந்த அதிகாரம் இருக்குது, பொம்நாட்டிகளுக்கு இல்லை. அதே மாதிரி ஆராதனை பண்ணுறதும் புருஷாளுக்கு தான் இருக்குது, பொம்நாட்டிக்கு இல்லை. இருந்தாலும் அவளுக்கு உறுதுணையாக இருக்கிறதன் மூலமாகவே அந்த பலனை நம்மளால் அடைய முடியும். ஆக எப்படி ஒருத்தருக்கு உபநயனமானதுக்கப்புறம்தான் காயத்ரியை சொல்ல முடியுமோ, உபநயனமான உடனே பஞ்சசம்ஸ்காரம்ன்றது உடனே பண்ணிடுவான். ஆக பஞ்சசம்ஸ்காரம் ஆனாதான் ஆராதனம் பண்ண முடியும், உபநயனம் ஆனாதான் காயத்ரி மந்திரம் ஜபிக்க முடியும். இந்த காயத்ரி மந்திரத்தை ஜபிக்கிறதுனால எவ்வளவு க்ஷேமம்ன்றது நமக்கே தெரியும். ஆக முதல் கம்பேரிசனான உபநயனமானதுலேருந்து அவளுக்கு இந்த காயத்ரி மந்திரத்தை ஜபிக்கிறதுக்கான அந்த ஒரு அதிகாரம் வருது. அந்த மாதிரி பஞ்சசம்ஸ்காரமானதுலேருந்து பெருமாளுக்கு ஆராதனை பண்ணுறதுக்கான ஒரு அதிகாரம் வருது. இது முதல் கம்பேரிசன். ரெண்டாவது, எல்லா க்ஷேமங்களுக்கும் நீ காரணமாக இருக்கிறாய் அப்படிங்கிறார். காயத்ரி மந்திரத்தை சேவிக்கிறதுனால அத்தனை க்ஷேமங்களும் கிடைக்குங்கிறது ரெண்டாவது பாயிண்ட்டு. இதுவும் காயத்ரிக்கும் பொருந்துறது, பாதுகைக்கும் பொருந்துறது. மூணாவது விஷயம், எல்லையில்லாத பெருமை இருப்பதனாலே எல்லாரும் பாதுகையை ஸ்ரீசடாரியை தலையில் வாங்கிக்கிற மாதிரி இந்த காயத்ரி மந்திரமானது ஒரு இதில் சொல்லப்பட்ட விஷயம் டிடி சுவாமி அது அழகாக கொடுத்துருக்கார். அதாவது ஒரு மலை அப்படின்றதோட ஷிரஸ், அதாவது ஒரு ஹைட் ஆஃப் த மவுண்டன்னு பார்த்தோன்னா, ஒரு பர்வதத்தோட உயர்ந்த சிகரம் அப்படிங்கிறது தான் உலகத்துக்கு சிரஸ் மாதிரி இருக்குது, தலை மாதிரி இருக்குது. அந்த இடத்துல காயத்ரியானவள் இருக்கா அப்படின்னு ஒரு மந்திரமானது சொல்லப்படுறது. காயத்ரியானவள் அந்த ஷிரஸில் இருக்கா. இப்போ நம்மளுடைய இந்த மாதிரி சேவிக்கிறவாளோட ஷிரஸில் ஸ்ரீசடாரியா பாதுகை இருக்கா. ஆக அந்த சாமியமும் இதன் மூலமாக சொல்லப்படுறது. நாலாவது விஷயமா சொல்கிறது என்னன்னா, ஒவ்வொரு திருமாளிகையோட இதிலும் போதும் 3 அடி 4 அடிக்கு ஒரு தடவை பெருமாள் நிற்கிறாரு. காயத்ரின்ற மந்திரமும் 3 அடி உள்ளதுன்றது ரொம்ப பிரசித்தம். அது சில 4 அடி உள்ள காயத்ரியும் இருக்குது, 3 அடி உள்ள காயத்ரியும் இருக்குன்னு பெரியவா சாய்க்கிறா. ஆக இந்த மாதிரி 3 அடி 4 அடி வைப்புகளை உடைய காயத்ரியை போன்று, ஆக அதுலேயும் 4வது சாமியமும் சொல்லப்படுறது. ஆக எல்லாருக்குமே உபநயனம் முதற்கொண்டு காயத்ரியை சேவிக்க முடியறது, பஞ்சசம்ஸ்காரம் ஆனதுலேருந்து ஆராதனம் பண்ண முடியறது. இது பாதுகைக்கும் காயத்ரிக்குமான முதல் சாமியம். 2 பேருமே க்ஷேமத்தை கொடுக்குறா, 2வது சாமியம். 3வது சாமியம், தலையிலே உயர்ந்த இடத்திலே இருக்கிறவா 2 பேருமே அப்படின்றது 3வது சாமியம். 4வது சாமியம், பாபத்தை போக்கடிப்பதற்காக எழுந்தருளுகிற பொழுது காயத்ரி போல 3-4 அடிவைப்புகளை உடையவளாக ஆகிறாய். காயத்ரிக்கும் 3-4 அடி இருக்குது, பாதுகையானவளும் 3-4 அடிக்கு ஒரு தடவை நிற்கிறா அப்படின்னும் பொழுது அந்த சாமியமும் சொல்லப்படுறது. 2 பேருமே பாபத்தை, இருட்டை போக்கடிக்கிறவா. ஆக இந்த மாதிரி பல சாமியங்கள் காயத்ரி மந்திரத்துக்கும் பாதுகைக்கும் சொல்வதன் மூலமாக காயத்ரி மந்திரம் எவ்வளவு வசத்தியோ அதுபோல் பாதுகையும் வசத்தி அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தின் மூலமாக நிர்தாரணம் பண்ணுறாரடியே. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹா.